ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்ட் டேஸா நிறைய டவுரி கேசஸும் அதே போல நிறைய டிவோர்ஸ் கேசஸும் ரொம்பவே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சோ அதனாலேயே நிறைய பேருக்குலாம் மேரேஜ் பண்ணிக்கிற ஆசையே போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டா நான் ஒரு வீடியோவை ரொம்பவே வியந்து பார்த்தேன். வரும்போது இப்ப பைக்ல வரும்போது ஓட்டுக்கல்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டு அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம்? 10,000 சம்பாதிச்சீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. அப்பவும் பத்தாது. ஒண்ணு இல்ல 15 கோடி சம்பாதிக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன சொல்றான்? நான் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், என் பொண்டாட்டி செயினே இல்ல, பரவாயில்ல மஞ்சள் கயிறு போட்டுருக்கா. ஆனா அவ கையை புடிச்சு 10 சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தா நந்து போறல. 10 வருஷம் லவ் பண்ண, கல்யாணம் பண்ண 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கும் அவ கண்ணன் தண்ணி விடாம நான் பாத்துக்கிறேன்ல. எனக்கு அது போதும். அவதான் நான் ஜெயிச்சிட்டேன். பணம் சம்பாதிச்சு அவசியமே இல்ல. சோ பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நீங்க உங்களுடைய பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற பர்சன் உண்மையாவே நல்லவங்களான்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு அந்த பையன் கிட்ட நிறைய மணி இருக்கா, அந்த பொண்ணு வீட்டுல நிறைய டவுரி தருவாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் பார்த்துதான் இங்க நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.